திருவண்ணாமலையில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 2 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருவண்ணாமலையில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த 2 காவலர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் 2 காவலர்களும் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். சுந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் ஆகிய 2 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஜான்சன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜான்சன், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். ரூபி, திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை அடுத்த ஏந்தல் புறவழி சாலையில நேற்று இரவு ஆந்திராவிலிருந்து லோடு வாகனத்துல 2 பெண்கள் மற்றும் ஓட்டுநர் என 3 பேர் வந்துள்ளனர். அப்பொழுது புறவழி சாலையில ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த கிழக்கு காவல் நிலைய காவலர்கள் சுந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் இருவரும் அந்த வாகனத்தை நிறுத்தி சந்தேகம் உள்ளதாக கூறி வாகனத்தில் இருந்தவர்களை கீழே இறக்க வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் இருந்த லட்சுமியை அடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு ஆள் நடமாட்டம் இல்லாத முள்புதாரில் பாலியல் பலாத்காரம் செய்துவிட்டு புறவழி சாலையில் ஓரமாக விட்டு சென்று அங்கிருந்து 2 காவலர்களும் தப்பி சென்றனர். இந்த நிலையில இன்று அதிகாலை 4 மணி அளவுல அங்கு வந்த ஊர் மக்கள் லட்சுமியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த தகவல் அறிந்து வந்த திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் மற்றும் உதவி கண்காணிப்பாளர் பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையில் நேற்று இரவு என்ன நடந்தது என்று பாதிக்கப்பட்ட பெண் கூறிய தகவல் வெளியாகியுள்ள நிலையில சம்பவ இடத்திற்கு மாவட்ட கண்காணிப்பாளர் நேரில் சென்று ஆய்வு செய்து மேலும் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரியில போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாலியல் பலாத்காரம் செய்த இருவருமே போலீசார் என்பதால் திருவண்ணாமலை மாவட்டத்துல பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இவர்கள் இருவரையும் தனி இடத்துல வைத்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். திருவண்ணாமலையில ஆந்திரா மாநிலம் பெண் பாலியல் தொந்தரவு செய்த காவலர் சுந்தர் மற்றும் சுரேஷ்ராஜ் இருவரையும் மாவட்ட கண்காணிப்பாளர் தற்பொழுது பணியிடம் நீக்கம் செய்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ரூபி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜான்சன்.